सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 41. சாயினுடைய அருள்தானம். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். சிறிது நேரத்திற்கு பிறகு பாலா சாஹேப் மஸ்ஜித் மாய்க்கு திரும்பி சென்று பாபாவை அணுகிய போது அவர் இன்னும் தன்னை திட்டிக் கொண்டிருப்பதை கண்டார். பாபா கோபமாக, மீண்டும் இங்கே ஏன் வந்திருக்கின்றாய் என்று கேட்டார். பாபா வாடாவுக்கு போய் என்றார். அதை கேட்டதும் தேவ் பாபாவின் பாதங்களை தொட்டு வணங்கி பாபா கட்டளையிட்டபடியே சென்று வாடாவிலே அமர்ந்தார். தேவ் மஸ்ஜித் மாயிலே நடந்த விரிவான சம்பவத்தை பாபு சாஹேப் ஜோக் மற்றும் பாலக் ராவ் மான்கரிடம் கூறினார். பாபாவின் திட்டுதலும் சபித்தலும் சுமார் 1 மணி நேரம், அதாவது 24 நிமிடங்கள் தொடர்ந்தது. பின்னர் மாலையிலே நிலைமை அமைதியானதும் பாபாவே அனைவரையும் திரும்ப அழைத்தார். பாலா சாஹேப், தேவ் அவர்களும் வந்து மற்ற பக்தர்களுடன் மசூதியிலே அமர்ந்தனர். என் வார்த்தைகள் அந்த முதியவரை மிகவும் காயப்படுத்தி இருக்க வேண்டும் என்று சாய் ஸ்ரீ கூறினார். அந்த பொருள் மிகவும் சாதாரணமான ஒன்றுதான். ஆனாலும் திட்டியதன் மூலம் நான் அவளை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது திருட்டு. அதனால்தான் நான் என்ன செய்ய முடியும்? எனவே எனக்கு விருப்பம் இல்லாத போதிலும் நான் பேசியே ஆக வேண்டி இருந்தது. அல்லாஹ் மாலிக் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வார். பரம கடவுள் அவருக்கு நன்மை செய்வார். பின்னர் மன்னிக்கும் குணம் கொண்ட ஸ்ரீ சாயி மீண்டும் தேவனிடம் தட்சிணை கேட்டார். பாலா சாஹேப் தேவ், நான் எவ்வளவு தட்சிணை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டபோது சாய் ஸ்ரீ அவரிடம் 12 ரூபாய் கொண்டு வரச் சொன்னார். ஆனால் அவரிடம் சில்லறை எதுவும் இல்லை. பாலா சாஹேப் தேவ் இந்த நிலைமையை பாபாவிடம் விளக்கினார். அது அப்படியே இருக்கட்டும், எனக்கு அது வேண்டாம். இன்று காலை நீங்கள் எனக்கு 2 முறை தட்சிணை கொடுத்ததை நான் நினைவிலே கொள்ள மறந்துவிட்டேன். இருப்பினும் பாலா சாஹேப் தேவ் 12 ரூபாய் சேகரித்து அதை பாபாவிடம் கொண்டு வந்து மனதார அவருக்கு வணக்கங்களை செலுத்தினார். அதை தொடர்ந்து நடந்த உரையாடலை கேளுங்கள். பாபா தேவிடம் இந்த நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார். தேவ் ஒன்றுமில்லை என்று பதிலளித்தார். அதன் பிறகு பாபா அவருக்கு கிரந்தங்களை தவறாமல் படிக்க அனுமதி அளித்தார். பாபா கூறினார், வாடாவிற்கு சென்று அமர்ந்து கிரந்தங்களை தவறாமல் படியுங்கள். படிக்கும்போது மற்ற பக்தர்களுக்கும் அந்த கிரந்தத்திலிருந்து படிப்பதை விளக்கிக் கொண்டே இருங்கள். அரே, நான் உனக்கு ஒரு அழகான தங்க ஜரிகையால் செய்யப்பட்ட சால்வையை கொடுக்க இங்கே உட்கார்ந்திருக்கின்றேன். ஆனால் நீயோ பாபா உன்னை எப்படி ஆசீர்வதித்தார் என்று மற்றவர்களிடம் கேட்கின்றார். அவர் உனக்கு என்ன மந்திரம் கொடுத்தார்? இவ்வளவு விழிப்புடன் இருந்தும் ஏன் வீணாக துண்டுகளை திருடுகின்றாய்? நான் வேறு என்ன செய்ய முடியும்? கிரந்தத்தை தொடர்ந்து படியுங்கள் என்று ஸ்ரீ சாயினுடைய கட்டளையை கேட்டதும் ஞானேஸ்வரியை படிக்க வேண்டும் என்று எனது தீர்மானம் என்னுடைய நினைவுக்கு வந்தது. மேலும் ஞானேஸ்வரியை படிக்க வேண்டும் என்ற பாபாவின் கட்டளையை ஒரு மங்களகரமான சகுனமாக கருதி நான் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைந்தேன். பாபாவின் கட்டளைகளை ஏற்று அன்றிலிருந்து நான் ஞானேஸ்வரியை தவறாமல் வாசிக்க தொடங்கினேன். ஞானேஸ்வரியை படிக்க படிக்க பாபாவின் அனுமதி கிடைத்ததும் நான் மிகுந்த ஆனந்தத்தை உணர்ந்தேன். ஞானேஸ்வரியை படிக்க வேண்டும் என்ற நிறைவேறாத ஆசையால் நான் உணர்ந்திருந்த மனக்கலக்கம் இப்போது முற்றிலும் நீங்கிவிட்டது. இனி நான் ஞானேஸ்வரியை தவறாமல் தொடர்ந்து படிப்பேன். இது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தந்தது. இப்போது நான் என் சத்குருவினுடைய ஆசிகளை பெற்றுள்ளேன். ஞானேஸ்வர் மகாராஜ் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார். நான் முடிக்காமல் விட்ட ஞானேஸ்வரி வாசிப்பு நிச்சயமாக நிறைவடையும். ஞானேஸ்வரியை வாசிக்க வேண்டும் என்ற நிறைவேறாத ஆசையால் வரும்
கவலையிலிருந்து நான் இப்போது விடுபடுவேன். மேலும் என்னுடைய வாசிப்பு சீராகும் என்பதும் எனக்கு உறுதியாகியுள்ளது. என் நிம்மதியற்ற மனதின் அமைதியின்மை எனக்கு வேதனை அளித்தது. இப்போது ஸ்ரீ சாய் அவர்களின் அனுமதியுடன் என்னால் நிச்சயமாக எந்த தடையுமின்றி ஞானேஸ்வரியை பாராயணம் செய்ய முடியும். பாபா, பிரபுவே, நான் முழுமையான மற்றும் பிரத்யேகமான பக்தியுடன் உங்கள் அடைக்கலத்திற்கு வந்துள்ளேன். உங்கள் பாதங்களில் நான் பணிந்து வணங்குகின்றேன். தயவு செய்து இந்த குழந்தையை உங்கள் பாதுகாப்பின் கீழ் எடுத்துக்கொண்டு இந்த ஞானேஸ்வரியை நான் ஓதுமாறு செய்யுங்கள். பாலா சாஹேப் இந்த உருக்கமான வேண்டுகோளை விடுத்தார். பாபா எந்த குறிப்பிட்ட பகுதியை குறிப்பிட்டார் என்பது இப்போது தெளிவாகிவிட்டது. பாலக் ராமையிடம் கேட்டது பாபாவுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் பாபா என்னை ஒரு திருடனுடன் ஒப்பிட்டார். அதனால்தான் பாபா என் மீது கோபமாக இருந்தார். பரம்பொருளை வழிபடுவதிலும் ஆராதிப்பதிலும் பாலக் ராவ் எவ்வாறு வழிநடத்தப்பட்டார் என்று நான் கேள்வி எழுப்பியது பாபாவுக்கு பிடிக்கவில்லை. அதனால் பாபா என் மீது கோபமடைந்தார். நான் இங்கேயே இருந்து உன் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளிக்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் மற்றவரிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய்? பாபாவின் நலனிலே அக்கறை கொண்டு நான் தேவையில்லாமல் மற்றவர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதனால்தான் ஒரு சிறிய காகித துண்டை திருடிவிட்டதாக நீ என் மீது குற்றம் சாட்டி பாபா என்னை ஏமாற்றினார். தங்கள் பக்தர்களை எவ்வாறு ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் ஒருபோதும் தோன்றாது. தங்கள் பக்தர்களுக்கு அன்புடன் சேவை செய்பவருக்கு எதிராக ஏமாற்றுகின்றாய் என்ற சொல்லை பயன்படுத்துவது முற்றிலும் பொருத்தமற்றது. உன்னுடைய மனதிலே எழும் எண்ணங்கள் யாவையாக இருந்தாலும் அவற்றை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை. எனவே நீ பிறரிடமிருந்து திருடும் எதுவும் எனக்கு பயன்படாது. சாய்பாபா வெளித்தோற்றத்திற்கு மட்டுமே கோபமாக நடிக்கின்றார். அவர் வெளியிலே கோபமாகவோ அல்லது சீற்றமாகவோ தோன்றினாலும் அவருடைய உள்ளம் எப்போதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். சாய்பாபா வெளித்தோற்றத்திற்கு மட்டுமே கோபமாக நடிக்கின்றார். அவர் வெளியிலே கோபமாகவோ அல்லது சீற்றமாகவோ தோன்றினாலும் அவருடைய உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். அவர் வெளியிலே கலக்கத்துடன் காணப்பட்டாலும் உள்ளுக்குள் மகிழ்ச்சியான மனநிறைவுடன் இருக்கின்றார். வெளிப்புறத்திலே கோபமாக நடித்தாலும் உள்ளுக்குள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சாய் பரபிரம்மாவின் தெய்வீக மகிமையும் குணங்களையும் விவரிக்கும் இத்தகைய வாய்ப்பு நமக்கு கிடைப்பது பெரும் பாக்கியமே. உயர்ந்த சுயநலத்தை, அதாவது மோட்சத்தின் மகிழ்ச்சியையும் இறுதி சுயநலத்தையும் அடைய வேண்டும் என்ற தீவிர ஆசை கொண்ட சாய்ஸ்ரீயினுடைய பக்தர்கள் சாய் பிரம்மாவினுடைய நிந்தனைகளின் மழையை கூட மலர் மழையாகவே கருதுகின்றனர். பாபாவினுடைய திட்டுதலால் பாலா சாஹேப் தேவ் சிறிதும் கலங்கவில்லை. மாறாக சாய்பாபா மீதான அவரது அன்பு தொடர்ந்து வளர்ந்தது. திட்டுதல்கள் சரமாறி அவருக்கு பூமழையாக பெய்தது. பால் கொடுக்கும் பசுவின் மடியிலிருந்து வடியும் பால் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். ஒரு அட்டை பசுவின் மடியிலே ஒட்டி கொள்கின்றது. ஆனால் அதன் விதி ரத்தம் மட்டுமே. தவளை தாமரையினுடைய வேருக்கு அருகிலே வாழ்கின்றது. ஆனால் வண்டு மட்டுமே தாமரையினுடைய தேனை சுமைக்க முடியும். அதே சமயம் துரதிருஷ்டவசமான தவளை சேற்றை உண்ண வேண்டியுள்ளது. வண்டு அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் அது தாமரை இதழ்களின் அருகாமையும் தாமரை மலரினுடைய தேனின் சுவையையும் அனுபவிக்கின்றது. அந்த தேனியைப் போல நாம் அனைவரும் சாய்பாபா பெருமானின் அருகாமையை பெற்றிருப்பது பெரும் பாக்கியமாகும். சாய் சமர்த் உங்கள் சந்தேகங்கள் எதையும் தீர்க்க எப்போதும் தயாராக இருக்கின்றார். எனவே உங்கள் கேள்விகளை கேட்டு நீங்களே அவற்றிற்கு தீர்வு காணுங்கள் என்று கூறினார் சாய்பாபா பெருமான். இனிமேல் பாபா சொன்னால் மட்டுமே நான் ஞானேஸ்வரியை படிக்க தொடங்குவேன். அதுவரை நான் ஞானேஸ்வரியை திறக்க கூட மாட்டேன். இந்த சம்பவத்தின் மூலம் பாபா நிச்சயமாக என்னுடைய இந்த பிடிவாதத்தை நிறைவேற்றினார். சாய் மாதா தன்னுடைய பக்தர்களை எவ்வாறு ஒருங்கிணைத்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகின்றார் என்பதை விளக்கும் ஒரு இனிய கதையை இது. பாபா வெறும் கிரந்தங்களை
படித்திடு. அத்தகைய ஆசீர்வாதங்களை வழங்குவதோடு நின்றுவிடவில்லை. இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டு ஒரு வருடம் கூட நிறைவேறாத நிலையிலே பாலா சாஹேப்பின் கனவிலே தோன்றி அவரிடம் ஒரு வியப்பான கேள்வியை கேட்டார் பாபா. அதை விரிவாக கேளுங்கள். 1914 ஏப்ரல் 2 வியாழக்கிழமை அன்று ராமருடைய காலை வேளையிலே நான் ஒரு கனவின் மூலம் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்றேன். சாய் சமர்த் என்னுடைய கனவிலே தோன்றினார். அவர் மேல் மாடியிலே அமர்ந்தபடி தோன்றி, உனக்கு இந்த உரையினுடைய பொருள் புரிந்ததா என்று கேட்டார். நான் இல்லை என்று பதிலளித்தேன். பிறகு அந்த கனவு காட்சியிலே எனக்கு புரியவில்லை என்றால் எப்போது புரியும் என்று நான் மீண்டும் கேட்டேன். பாபாவின் கேள்வியிலே விரக்தி அடைந்து என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. பாபா அப்போது பாலா சாஹேப் தன்னுடைய கனவிலே பதிலளித்தார். பாபா, உங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் கிரந்தத்தை படிப்பது வெறும் பயனற்ற முயற்சி. நான் படிப்பதும் பயனற்றது. கிரந்தத்தை புரிந்து கொள்வது அதைவிடவும் கடினம். அதை நான் நிச்சயமாக நம்புகின்றேன். பிறகு பாபா, நீ கிரந்தங்களை வாசிக்க தோன்றும் போது அவசரமாக இருக்கின்றாய். இப்போது என்னோட அருகிலே வந்து அமர்ந்து நீ வாசி என்றார். பிறகு தேவ் தன்னுடைய கனவிலே, பாபா, நான் என்ன படிக்க வேண்டும் என்று கேட்டார். பாபா, ஆன்மீகத்தை படி என்று கட்டளையிட்டார். பாலா சாஹேப் கிரந்தத்தை கொண்டு வர சென்றார். ஆனால் கனவு முடிந்து அவர் சுய நினைவு பெற்றார். அவர் விழித்தெழுந்து கனவை விளக்க முயன்று சிந்திக்க தொடங்கிய போது அவருள் எழுந்திருக்கக்கூடிய உணர்ச்சிகளை கற்பனை செய்து பாருங்கள். கிரந்தத்தை படிக்க அனுமதி அளிக்கப்பட்ட பிறகு பாலா சாஹேப் அதை முறையாக படித்தார் இல்லையா? அவருக்கு அந்த கிரந்தம் புரிந்ததா இல்லையா? சாய்பாபாவை தவிர வேறு யார் இதை பற்றி கவலைப்படுவார்கள்? கொடுக்கப்பட்ட அறிவுரைகளை அவர் முறையாக பின்பற்றுகின்றார். விதிக்கப்பட்ட உரையை அவர் துல்லியமாக ஓதுகின்றார். அதில் ஏதேனும் சிக்கலோ தவறோ உள்ளதா? பாபாவை இதை பற்றி இடைவிடாமல் கவலைப்படுகின்றார். கருணையுள்ள சாய்மாதா அப்படிப்பட்டவர். வாசகர் எவ்வாறு தேர்ச்சி பெற வேண்டும், எதிலே சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும், எதை புரிந்து கொள்ள வேண்டும்? சாய் தாயை தவிர வேறு யார் இதை கவனித்துக் கொள்வார்கள்? ஸ்ரீ சாயை தவிர வேறு யார் இதை எப்போதும் மனதிலே வைத்திருப்பார்கள்? இது சாய் பகவானின் தெய்வீக விளையாட்டு, சக்தி மற்றும் சுய திருப்தியினுடைய ஒரு தனித்துவமான திருவிழா. எண்ணற்ற சாய் பக்தர்கள் இதை அனுபவித்திருக்கின்றார்கள். நானும் இதை எண்ணற்ற முறை அனுபவித்திருக்கின்றேன். சபையோரே, வாருங்கள், நாம் அனைவரும் இப்போது ஸ்ரீ சாயினுடைய திருவடிகளிலே பணிவுடன் தலை வணங்குவோம். தகுந்த நேரத்திலே அடுத்த கதையை நாம் அனுபவிப்போம். சாய் சமர்த்தரின் தாமரை திருவடிகளை நினைத்து நான் என் முழு இதயத்துடன் ஸ்ரீ சாயி ஸ்ரீயினுடைய திருவடிகளை வணங்குகின்றேன். இதை மூலமாக மட்டுமே நான் இவ்வுலக துக்கங்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் முழுமையாக விடுதலை அடைவேன். இந்த ஹேமத்பந்த் முழுமையாக சாய் பகவானுடைய சரணாகதியிலே இருக்கின்றார். சாய் மட்டுமே என்னுடைய முக்திக்கு ஒரே வழி. சாய் ஆனந்தத்தின் உன்னதமான புதையல். சாய் சமர்த்தர் மட்டுமே என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். இதுவே என்னுடைய அசைக்க முடியாத பக்தி. துறவிகள் மற்றும் மகான்களுக்கு உத்வேகமாக நேரடி நிலை வந்த ஒரு பக்தர் ஹேமத்பந்த் எழுதிய ஸ்ரீ சாய் சச்சரிதத்தின் 41 அத்தியாயம் விரதங்களை நிறைவேற்றல் பற்றி கதை சொல்லல் இங்கே நிறைவடைகின்றது. ஸ்ரீ சத்குரு சாயிநாத அர்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 42 ஸ்ரீ சாயிநாதர் மோட்சமடைதல் ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடர்களை கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।